அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள பத்தி நம்ம விரிவா பேச போறோம். வீடியோக்குள்ள வந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட சொல்லிருங்க. வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு காலையில போட்ட வீடியோல நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களே ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைச்சிட்டாரு. நேத்து அந்த நேரு ஸ்டேடியத்துல நடந்த அந்த பதவி பிரமாணத்துக்கான அந்த வேலைகள் நிறுத்தப்பட்டது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஆளுநர் அவர்கள் அழைச்சாரு. பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும் போனாரு. 3 மணி நேரம் ஒரு பெரிய ஆலோசனைக்கு பிறகு அந்த முடிவு அப்படின்றது மாற்றப்பட்டது. நிறைய பேர் கேட்ட கேள்வி 118 பெரும்பான்மை வேணும், எல்லாம் ஓகே, எங்க வேணும், சட்டமன்றத்தில் வேணும். ஆனால் ஆளுநர் அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வேற எந்த கட்சியுமே உரிமை கோரலை, நம்ம உரிமை கோருறோம். தமிழக வெற்றி கழகம் உரிமை கோரும்போது அவங்க பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு டைம் கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தரப்பு சட்டமன்றத்துக்கு அதாவது நம்ம சட்டமன்றத்தை பெரும்பான்மை நிரூபிச்சுக்கிற போறோம், அதனால நீங்க பதவி பிரமாணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்ட வல்லுநர்களை வச்சு இந்த ஒரு விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. மிக முக்கிய தகவலா வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் காலையில விஜய் அவர்களை ஆட்சி அலைக்கு அதாவது அழைச்சிட்டு எதுக்காக இப்படி அலக்களிக்கிறாங்க அப்படின்ற இடத்துல மிக முக்கியமான விஷயம் ஒன்று வந்திருக்கு. அதை நான் வீடியோக்குள்ள பொறுமையா சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க கூட, அதாவது கல் மனசு கூட கரையும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திரைப்பிரபலங்கள் எவ்வளவோ பேர் விஜய் அவர்களை எதிர்த்தாங்க. இன்றைய அரசியல்வாதிகள், ஏன் நம்ம பிரகாஷ்ராஜை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு கமலஹாசன் எடுத்துக்கோங்க, கொள்கை ரீதியாவோ இல்லை விஜய் அவர்களுடைய வருகை எதிர்த்தோ இன்னைக்கு அரசியல் தெரியாதுங்க, என்னங்க அவர் திடீர்னு நடிச்சுட்டு உள்ள வந்திருக்காரு, எடுத்தோடனே சிஎம் ஆயிட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் செஞ்ச சில பேர் இன்னைக்கு அதாவது நிரூபிச்சிட்டாரு, என்னுடைய மக்கள் என் கூட இருக்காங்கன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க இன்னும் ஆளுநர் பதவி இருக்க அழைக்கல அப்படின்னா இது எப்படி எந்த மாதிரி நாங்க பாக்குறதுன்ற மாதிரி ஆளுநருக்கு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சு வராங்க. இதை விட ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது, இந்த ஒரு தேர்தல் டைம், அதாவது ஆளுநர் ரவி அவர்களை இப்போ தொடர்ந்துட்டு இருந்தாரு. அவர் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்தவர். அவர் ஒரு முழுக்க முழுக்க பிஜேபி ஆளு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மறைக்கப்பட்டாலும் இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்துக்கு ஒரு பொறுப்பு ஆளுநரை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு தேர்தல் சமயத்தில் எதுக்காக பொறுப்பு ஆளுநர், கேரளாவில் பார்த்துட்டு இருக்கிற ஆளுநரை நீங்கள் இங்கே போடும்போது கேரளாலேயும் எலெக்ஷன் நடக்குது, இங்கேயும் எலெக்ஷன் நடக்குது. அப்போ இங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இங்கே பதவி பிரமாணம் பண்ணணும், கேரளாவில் எலெக்ஷன் நடக்குது அங்கேயும் பதவி பிரமாணம் பண்ணணும். அப்புறம் அவர் இங்கே போயிட்டு வரும்போது கேரளாவில் அமைஞ்சிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, இங்க அமைய போறது தமிழக வெற்றி கழக ஆட்சி, இரண்டுமே பிஜேபிக்கு எதிரான ஆட்சி. அப்ப இந்த ஒரு ஆளுநரை வைத்து மோடி அவர்கள் நல்லா விளையாடுறாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கூட நமக்கு பெருசா தெரியல. என்னங்க அப்படின்ட்டு நீங்க மக்களோட பெரும்பான்மை நிரூபிச்சு போய் நிக்கிறவருக்கு என்னங்க ஆக போகுது அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கு மிக முக்கிய தகவலா. இன்னைக்கு விஜய் அவர்களே ஆளுநர் அழைச்சதுக்கு காரணம் பதவி பிரமாணம் ஏற்கத்தான். நம்ம காலையில போட்ட வீடியோ சரிதான், ஆனா அங்கதான் நடந்திருக்கு மிகப்பெரிய ட்விஸ்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்பவே நீங்க முதல்வராக ஏத்துக்கலாம், முன்மொழி கொள்கைக்கு உடனடியாக நீங்க சைன் போடுங்கன்னு விஜய் அவர்கள்ட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு முன்னின்று பேசுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போ மும்மொழி கொள்கைன்னு என்னன்னா எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இவ்வளவு நாள் பின்பற்றிட்டு வருது. திமுக அதை எதிர்க்கிறாங்க, அதிமுக இப்ப கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் எதிர்க்கலங்க, ஹிந்திலாம் வேணுங்க, எங்க பிள்ளைங்க படிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் இல்ல, எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் இருமொழி கொள்கையே தொடர்ந்துக்கிறோம், அப்படி மீறி எங்கள் பிள்ளைகள் படிக்குதுன்னா டியூஷன் அதுன்னு போய் படிச்சுட்டு போகுதுன்ற அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு எதிராக அரசு ஆனால் எதிர்க்குது. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணுன்றதுல நிலையா நிற்கிறாரு. இன்னைக்கு காலையில் ஆளுநர் அவர்கள் மூலம் பேசப்பட்ட விஷயமே அதுதான், வெளியில் எந்த நியூஸ்லையுமே வரலை. ஆனால் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு இன்னைக்கு அவர் சைன் பண்ணால் கூட நைட்டே அவர் சிஎம்ங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் வேண்டாம், நான் கோர்ட்டுக்கு போய் ஆர்டரை வாங்கிக்கிறேன், நான் கொடுத்த வாக்குலேருந்து தவற மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் 3வது தடவை ஆளுநரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆளுநரை பாத்தீங்கன்னா நிறைய காவல்துறை அதிகாரிகள் போய் சந்திச்சிருக்காங்க. டிஜிபி இப்ப பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் ரத்தோர் அவருக்கு போய் சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட ஆளுநர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, யாரை கேட்டு நீங்க விஜய்க்கு கான்வாய் கொடுத்தீங்க? கான்வாய்னா என்னன்னா, இப்போ அதாவது எலெக்ஷனில் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் அவர்களுடைய பெரும்பான்மை அதிகமாக சீட் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்போவே நீலங்கரை வீட்டுக்கும் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கும் அதிக அளவில் போலீஸ் குமிச்சிருப்பாங்க. பனையூரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேரிகார்டெலாம் வச்சு அடைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அந்த கான்வாய் போது நைட்டே வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு, இது எல்லாருக்குமே தெரியும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாம் டிடெக்டர்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. இவ்வளோ விஷயமும் யார் கேட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் சஞ்சய் ராய் ரத்தோர் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது, ஐயா இது முழுக்க முழுக்க எங்களுக்கு மேலிடத்துலேருந்து வந்த உத்தரவு, நீங்க இந்த மாதிரி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம், ஆனா இந்த மாதிரி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல, அதனால நேத்து விஜய் அவர்களே எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டே சொல்லியிருக்காரு.
இல்லைங்க நான் பொறுப்பேற்றதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் தேவையில்லை, எனக்கு எங்கள் மக்கள் பாதுகாப்பில் இருக்காங்க. அது போக விஜய் அவர்கள் எதிர்க்கிற முக்கியமான விஷயம் அந்த கிரீன் சிக்னல், எப்போவுமே நான் போயிட்டே இருக்கலான்ற ஒரு பாதை வந்து இவ்வளோ நாள் முதலமைச்சர்களுக்கு இருந்திருக்கும். அதாவது சிக்னலில் நிற்க வேண்டாம், எப்படி ஆம்புலன்ஸ்லாம் கடந்து போகுதோ அந்த மாதிரி போகணுன்ற ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் கூட அதை எதிர்க்கிறாரு. ஆனால் கூட வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு தலைவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த பாதுகாப்புன்றது இருக்க தான் செய்யும் அப்படின்னு பாதுகாப்புத்துறையில் சொல்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனால் இதுதான் கான்வே பெறப்பட்டதுக்கு முக்கியமான விஷயமா சிடிஎன் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போக இன்னைக்கு அதாவது பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறாருன்னு இருக்கும்போது நேரடியாக திருமாவளவன்ட்ட ஃபோனில் பேசியிருக்காப்ல. அதுக்கப்புறம் நேரடியாக ஜவாஹிர் உள்ளாட்ட ஃபோனில் பேசிட்டு அங்கே அருண்ராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் முஸ்தபா இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இது போக சிபிஎம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவங்களுடைய அந்த அலுவலகத்தில் உட்காந்து பேசிட்டு வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டுமே நாளைக்கு அவங்களோட முடிவை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜவாஹிர் உல்லா நேருக்கு நேராகவே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், எங்களுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி சரிப்பட்டு வராதுன்னு நேருக்கு நேராக சொல்லிட்டாரு. இதை நம்ம ஒதுக்கிடலாம் அப்படியே. இப்போ முக்கியமாக என்னென்னா இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து நாளைக்கு கொள்கை முடிவை சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முடியலை அப்படின்னா அவங்க இன்றைக்கே சொல்லியிருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் தான் நம்ம முக்கியமாக பின்பற்ற வேண்டியது, பேச வேண்டியது என்னென்னா இன்றைக்கி திமுக வந்து கூட்டணி கட்சிகளை அழைச்சி உட்காந்து பேசும்போது ஜவாஹிர் உல்லாவும் அங்கே தான் இருக்கார், இவங்க கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் அங்கே தான் இருக்காங்க, திருமாவளவனும் அங்கே தான் இருக்காரு. ஆனால் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திருமாவர்கள் பேசுகிறாரு. ஏங்க இன்னும் ஆளுநர் கூப்பிடாமல் இருக்காரு? வேற யாருமே பெரும்பான்மை நிரூபிக்கல இல்லைங்க, உரிமை கோரல இல்லைங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் கூப்பிட்றதானுங்க நியாயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அறிவாலயத்தில் பத்திக்குச்சு அப்படின்னு சொல்லணும். அதே போல் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் யோசிச்சு, அதாவது நாங்கள் கூட்டணியில் தான் தொடருவோம்னு மறுத்த நிலையில் நாங்கள் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறோம்னு சொல்லும்போது உண்மையிலே ஸ்டாலின் தலையில் கள்ள தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு ரீதியில் மிக முக்கியமான நியூஸாக என்ன சொல்ல வராங்கன்னா, எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. இதுக்கு ஊடால இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட வைக்கப்படுற பெரிய டிமாண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி கட்சிகளை பேசியோ ஏதோ கன்வின்ஸ் பண்ணியோ நாங்கள் அனுப்பி வைப்போம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு தொகுதியில் எங்களுடைய எம்எல்ஏ ரிசைன் பண்ணினதுக்கப்புறமா உதயநிதி அதாவது மு க ஸ்டாலின் அவர்களை நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு நீங்கள் எந்த இடையூறும் பண்ணக்கூடாது அப்படின்றது மிக முக்கிய டிமாண்டாக திமுக சைட்லேருந்து வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எம்எல்ஏக்களை பூரா புதுச்சேரியில் வந்து பயங்கரமான ஒரு கூவத்தூர் மாதிரி போட்டு அடைச்சி வச்சிருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் கூட அவர் அங்கே கிளம்பி போயிருக்காரு. இவ்வளோ விஷயமும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் என்ன முடிவு பண்ணியிருக்காரு, பனையூரில் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை பூரா கூப்பிட்டு வச்சு மிகப்பெரிய ஒரு பாடம் நடத்துகிறாருன்னே சொல்லணும். ஏன்னா இந்த அரசியல் எல்லாமே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களுக்கு புதுசு. ஆனால் மாற்றுக் கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு வேணால் பழசாக இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இளம் எம்எல்ஏக்களுக்கு இந்த குதிரை பேரம்னா என்னன்னு தெரியாது, இவ்வளோ தூரம் இவங்க பணத்தால் அடிப்பாங்கன்றது தெரியாது. இவ்வளோதையும் தாண்டி ஒரு 10ஆம் கிளாஸ் பொண்ணு வந்து பொண்ணோ பையனோ பரிசு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த ரிசல்ட்டோட மார்க் ஷீட்டை கையில் வாங்கிட்டு வந்து தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதுவுமே தெரியாமல் அவங்க பனையூருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் வந்து என்னன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இதுதான் அரசியல் அப்படின்ற புரிய வைக்கிறதுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 2 நாளில் எப்படினாலும் தலைவர் அவர்கள் பதவி ஏற்று விடுவார் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா ஆளுநர் மாளிகையிலிருந்து நேற்று மத்தியானம் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் முதல் தடவை போய் சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமாக அந்த பொன்னாடை போத்துறது, மாலை போட்டுக்கிறது, பூக்கொத்து கொடுக்கறது இதெல்லாம் வாங்கினது போக விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து மெடல் கொடுப்பாங்க ஆளுநர் சைடில், அதாவது ஜெயிச்சதுக்கு. அப்போ என்ன கொடுக்குறாருன்னா, மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் சைன் போட்ட ஒரு பேப்பர் இன்னைக்கு விஜய் கையில் போயிருக்கு. அப்போ இவ்வளோ நாள், அதாவது நேற்றுலேருந்து அந்த பேப்பர் சைன் போட்டு சீல் வச்சு எல்லாமே கொடுத்த நீங்கள், 3வது தடவை எங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க கோரின நீங்கள், இந்த ஒரு மும்மொழி கொள்கை அப்படின்ற இடத்துல மட்டும் விஜய் அவர்களே லாக் பண்ணினது என்ன காரணம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களே எப்படிங்க 118 பெரும்பான்மை நிரூபிக்காமல் நாங்கள் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு பிஜேபியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறது? இன்னைக்கு ஏன்டா இந்த மனுஷனை போட்டு இப்படிலாம் பாடுகாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தோணுதா? இல்லை இந்த அளவுக்கு ரொம்ப படுத்தாதீங்க, முதல்ல நீங்கள் ஆட்டையெல்லாம் இருந்து அழிங்க, அதாவது பொட்டாசு சொல்லி சொல்கிற மாதிரி கோட்டெல்லாம் அழிங்க, நான் முதல்ல வந்து பொரோட்டா சாப்பிட்றேன்னு சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனே எங்களுக்கு வேணாங்க, நீங்கள் மறுபடியும் இருந்து வைங்க,
திமுகவுக்கு ஓட்டு போட்ட மானம் உள்ள தமிழன் கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவான். 234 தொகுதியிலையும் எந்த கட்சிக்கும் ஜெயிக்காம தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையோட அவ்வளோ தமிழ்நாட்டையும் தட்டி தூக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா 2.5 கோடி வாக்குகளே ஆல்ரெடி பெற்றுச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமயம் புதுக்கோட்டை தொகுதியில் மறு எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அதே போல் எத்தனை தொகுதிகளில் இன்னைக்கு போலியா அவங்க ஜெயிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கணும்னா அண்ணன் முதலமைச்சர் சீட்டில் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ வேலைகளும் ரொம்பவே மும்பரமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நீங்கள்லாம் தோண்டு போய் விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். ஆல்ரெடி 2-3 எம்எல்ஏக்கள் மற்றும் மாற்றுக் கட்சியில் இருக்க சில எம்எல்ஏக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. ரொம்பவே மறைமுகமான செய்தியாக இருக்குது. சீக்கிரம் உங்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வரும். யாரும் துவண்டு விட்டுறாதீங்க. நீங்க எல்லாரும் நம்ம பண்ணின வேண்டுதல் எல்லாமே வீணா போகாது. கவலையே வேண்டாம். விஜய் அவர்கள் ரொம்ப தைரியமா இருக்காங்க. நீங்களும் தைரியமா இருங்க. நிறைய பேர்லாம் கமெண்ட் சொல்லும்போது நான் சாப்பிடலக்கா, அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது மண்டையே வெடிக்குது, ஒருத்தர்லாம் அப்படியே அட்டாக் வர மாதிரி இருக்குன்றாரு. ரொம்ப எனக்கே பதறுது. தயவு செய்து இந்த மாதிரி செய்திகள் அந்த பிரேக்கிங் அப்படின்னு ஒன்று வரும்போது அப்படியே சேனல் மாற்றிடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. நம்மளுடைய சேனலில் எப்போவுமே உண்மையை நான் சொல்லுவேன். பாருங்கள், நம்மளை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் நிறைய பேர் நடக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருங்க. நியூஸ் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தலைவலி தான் வரும். அதனால் இது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே வந்துடுறேன்.